தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களோடு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்ற ஆலோசனை நடைபெறுகிறது. தமாக தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சி தலைவர் ஏ. சண்முகத்தினுடனும் பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். 3 கட்சி தலைவர்களோடு தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அதில் குறிப்பாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன், ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் ஆகியோரோடு பியூஷ் கோயல் ஆலோசனையில் ஈடுபடுகிறார். அதேபோல புதிய நீதி கட்சி தலைவர் ஏ. சண்முகத்துடனும் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த 3 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனை நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இந்த 3 கட்சி தலைவர்களோடு பியூஷ் கோயல் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தகவலை பார்க்கிறோம். எந்தெந்த தொகுதிகள், எவ்வளவு தொகுதிகள் எதிர்பார்க்கிறார்கள் இவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில? மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று காலை சென்னை வந்தார். நாங்கள் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆலோசனையை அடுத்தடுத்து மேற்கொண்டு கூட்டணியை தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய இருப்பதாக தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் தங்கியிருக்கக்கூடிய கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ. சண்முகம், ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், தற்பொழுது தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட 4 முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ச்சியாக அங்கம் வகிக்கக்கூடிய இந்த 4 கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே டெல்லியை பொறுத்தளவு அதிமுக, அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் என்ற 3 கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சிறிய கட்சிகளில் சேர்ந்த தலைவர்களை பியூஷ் கோயல் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவு இந்த கூட்டணியில் கிட்டத்தட்ட 6 தொகுதிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சைக்கிள் சின்னத்தில் இந்த முறை களமிறங்குவதற்கு தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்திருக்கிறோம் என தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அவர்களுக்கான தொகுதி பங்கீடு குறித்தும், அதே போன்று மிக முக்கியமாக ஐஜேகே பொறுத்தளவு அவரும் 6 தொகுதிகளை இந்த கூட்டணியில் எதிர்பார்க்கிறோம் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தலில் ஐஜேகேவுக்கு ஏற்கனவே இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மைக் சின்னமாக ஒதுக்கி இருக்கிறது. அதே போன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி ஏசிசன் உள்ளிட்ட 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் களமிறங்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 2 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தொகுதிகளை ஒதுக்குவதற்கு தலா ஒரு தொகுதிகளை ஒதுக்குவதற்கு அதிமுக தலைமை முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அது சம்பந்தமாகத்தான் இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. பியூஷ் கோயல் சென்னையில் இருக்கும் பொழுதே அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து இன்று மாலைக்குள் கையெழுத்திடுவதற்கான நடவடிக்கையை பாஜக தலைமை தற்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் சிறிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை தற்பொழுது இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தான் நடைபெற்று வருகிறது. தலைவரி, இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு ஆலோசனையில பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடிய கட்சிகள் அனைத்திற்கும் இன்றைக்கே எவ்வளவு தொகுதிகள் என்பதான தொகுதி பங்கீடு இறுதியாகிவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அறிவிப்பு எப்ப வரும் எதிர்பார்க்கலாம்? பாஜக தலைவரிடம் நாம் நேரடியாக இது சம்பந்தமாக கேட்ட பொழுது டெல்லியிலேயே பேச்சுவார்த்தை அனைத்தும் நிறைவடைந்து விட்டது, எத்தனை தொகுதிகள் என்பதை நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டோம். உள்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பில் தொகுதி பங்கீடு முழுமையாக நிறைவடைந்து விட்டது. அதனால் தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தையில கடைசி கட்ட பேச்சுவார்த்தையை நாங்கள் இதை பார்க்கிறோம். அதனால் இன்று ஒப்பந்தம் என்பது மதியம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கையெழுத்தாகும் என்றும் பியூஷ் கோயல் தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து அங்கு நேரடியாக சென்று மீண்டும் ஒரு சிறிய பேச்சுவார்த்தை நடத்தி அங்க ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கான நடவடிக்கையை பாஜக தற்பொழுது திட்டமிட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் கட்சியுடனும் அந்த தொகுதி பங்கீடு, அதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் டிடிவி தினகரனை நேரடியாக சந்தித்து தொகுதி பங்கீடு என இன்று மாலைக்குள் முக்கிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தளபதி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோடு தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் இறுதிக்கட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொகுதி பங்கீடு ஏறத்தாழ ஏற்கனவே முடிவாகிவிட்ட நிலையில் கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 3 கட்சியின் தலைவர்கள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமாக தலைவர் ஜி.கே. வாசன், ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர், அதேபோல புதிய நீதி கட்சி தலைவர் ஏ. சண்முகம் ஆகியோர் தற்போது
பியூஷ் கோயலுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்றைக்கே முடிவாகி கையெழுத்தாகிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைக்குள் இறுதி அறிவிப்பு வெளியாகவும் வாய்ப்பிருப்பதாக நமது செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார்.